ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறதுக்காக எங்க காலேஜ் நடத்துற இந்த புகை ஒழிப்பு தினத்துல சுகாதாரத்துறை அமைச்சரான நீங்களே வந்து பங்கெடுத்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. வெல்கம் மேடம். சிகரெட்டு பீடி கஞ்சானா மேடம்க்கு அவ்வளவு பிடிக்கும். டாய் ஒழிக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். இப்போதான் மதுரைக்கு போய் மது ஒழிப்பு பத்தி பேசிட்டு வந்திருக்கேன். இங்க புகை ஒழிப்பு பத்தி பேச போறேன். இத முடிச்சிட்டு ராத்திரி விருதுநகர் போய் அங்க விபச்சார ஒழிப்பு பத்தி பிரச்சாரம் பண்ண போறேன். பொது சேவைனா மேடம்க்கு அவ்வளவு இஷ்டம். பாருங்க பாடியே தேஞ்சு போச்சு. மேடம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஆமா, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? வாங்க வாங்க மேடம். என்னடி இது? மினிஸ்டர் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. ரெஸ்ட் ரூம் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஃபங்க்ஷனுக்கு வேற லேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ற? என்னடி இவ புகையொழிப்பை பத்தி பேச வந்துட்டு குப்பு குப்புன்னு இழுத்து தள்ளுறா. அந்த கேமரா கூட உடல் மண்ணுக்கு உயிர் செய்தைக்கு. இப்படித்தான் இந்த சிகரெட்டை பிடிக்கிறார்களோ நினைத்தாலே வாய் குமட்டிக்கிறது, வாந்தியே வருகிறது. சாப்பாட்டில் யாராவது விஷத்தை கலந்து சாப்பிடுவார்களா அல்லது பாலில் தான் ஆசிடை ஊற்றி குடிப்பார்களா? அதையெல்லாம் விட கொடுமையானது, கோரமானது சிகரெட் பிடிப்பது. புகைப்பிடிப்பவர்களை பிடித்து அவர்களின் நாக்கை வெட்ட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால் தான் இந்த நாடு உருப்படும். லட்சுமி சொன்னா கேளு. வேண்டாண்டி, பெரிய எடுத்து விவகாரண்டி. பேசாம இருக்கீங்களா? இவ்வளவு சும்மா விடக்கூடாது. இந்த போட்டோஸ் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்லயே போட்டு அவளை நார் அடிச்சு மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து தூக்காம விட மாட்டேன். சாயங்காலம் பத்திரிக்கையில இந்த போட்டோ எல்லாம் வரணும் நீ ஆசைப்பட்ட. ஆனா உன்னை நான் டிராவலர்ஸ் பங்களாக்க வர வச்சுட்டேன் பாத்தியா? அந்த பத்திரிக்கையே நான் பணம் கொடுத்துதான் நடக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, படிச்சோமா, பரீட்சை எழுதினோமா, பாஸ் ஆனோமா, பக்காவா ஒரு பையனை பார்த்த கழுத்து நீட்டனோமான்னு இல்லாம பாலிடிக்ஸ்ல ஏண்டி மூக்க நீட்டுற? ஹே, நான் தம் அடிச்சது மட்டும் தானே நீ பாத்திருக்க. ஊற வச்ச பட்டு சாராயத்தை ஊர்காய் எண்ணக்கி அடிச்சிருக்கேன். கண்ணு சொருகிற வரைக்கும் கஞ்சாவும் இழுத்திருக்கேன். கண்ட கண்ட இடத்துல வேணாம் விட்டு, சின்ன பொண்ணுல கெட்டு போயிடுவேன். ஏன்னா நீ காலேஜ், ஆனா நான் ட்ரைனேஜ். டேய் கர்வாயா, குட்டி எப்படிடா இருக்கா? ஜம்முன்னு கொடைக்கானல் வீரிக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்ல? இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? கட்டி பூடிடா கர்வாயா, கண்டபடி கட்டி பூடிடா. அக்கா ஆஃபர் கிடைக்கும் போது சொக்கா ஆகுது. அனுபவிடா ஒக்கா மொக்கா. எந்திரிடி, பயப்படாத. உன்னை யாரும் ரேப்பா எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பழசு. என்னை எதுக்குறவங்க யாரா இருந்தாலும் என் காலில் விழ வைக்கிற தாண்டி என் பழக்கம். வாழ்க்கையில என்னைக்காவது உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும்ல, அன்னைக்கு தாண்டி இந்த போட்டோக்கு வேலை. அது வரைக்கும் இதை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நீ துடிக்கணும். பரதேசிய பிடிச்சு கொல்லுங்கடா.
எதிரிடன் துடித்தெழு வருத்தெடு துவம்சம் பண்ணு துடித்தெடு பொறுப்பெடு எதிராளிகள் துணை ஏண்டி அரசியலுக்கு வந்தமா அமைச்சரானமா அசம்பிளிக்கு போனோமா அறிக்கை விட்டமா ஆஞ்சு வஞ்சு அப்புறம் ஒரு அமெரிக்க தொழிலதிபரை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனமான்னு இல்லாம இப்படி எரும மாடுமே ஏய் ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறிய கேவலமல்ல உனக்கு இப்ப இந்த கேமராக்கு வேலை இல்ல மறுபடியும் எலெக்ஷன் ஒண்ணு வரும்ல அதுல நீ நிப்பல்ல அப்போ இதுல இருக்கிற போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு செவுறு விடாம ஒட்டுவேன் அதை பார்த்து மாதர் சங்கம் பொங்கும் எதிர்கட்சி நொங்கும் அரசியல் வாழ்க்கை மங்கும் ஏய் இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பொம்பளை மிரட்டுற அளவு கேவலமான ஆம்பளை நான் இல்லடி குடி இதுக்கு பேர் தான் தமிழ்ல சொன்னா அதிரடி இங்கிலீஷ்ல சொன்னா அட்டாக் உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன். இது டாக்டர் அண்ணனுக்கு, இது வக்கீல் அண்ணனுக்கு, இது போலீஸ் அண்ணனுக்கு. அண்ணனுங்களுக்கு அனுப்புற கடைசி பண்ணதுதான். அப்பா உங்களுக்கு நியாயம் இந்த நாட்டில் யாருக்குமே நடக்கூடாதுன்னு தான். நல்லா படிச்சுட்டு இருந்தானா அதை தூக்கி போட்டுட்டு அண்ணனுங்களுக்காக வண்டி கழுவ ஆரம்பிச்சேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே 3 அண்ணனுங்களையும் ஒருத்தரை டாக்டராகவும் ஒருத்தரை வக்கீலாகவும் ஒருத்தரை போலீஸாகவும் படிக்க வச்சிட்டேன்ப்பா. அந்த முருகனுடைய அருளாலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் அந்த 3 பேரும் இந்த நாட்டுக்கே ஆணி வேற இருக்கணும்ப்பா. இதுதான்ப்பா என்னுடைய ஆசை. அண்ணா டாக்டர் அண்ணா பணம் வந்து சேர்ந்துச்சா? தேங்க்ஸ்டா. அண்ணா இந்த தேங்க்ஸ் காரணத்தை தான் தூக்கி போனேன். இந்த பெரிய டாக்டர் ஆகி இலவசமா 1000 பேருக்கு ஆபரேஷன் பண்ற. அதுதானே இந்த தம்பியோட ஒரே ஆசை. பண்ணிடுவீங்களா? ஏன்டா கவலைப்படுற? நீ ஆசைப்படுறபடி எல்லாம் நல்ல விதமா நடக்கும். இந்த பாரு ராஜா, உன் விருப்பம் தான் ஏன் தங்கப்பழ வாசனை அடிக்குது. ரிலீஸ். என்னோட பாக்குற 36, 24, 36 இது ஒரு பொண்ணோட ஸ்ட்ரக்சருக்கான ஸ்டாண்டர்ட் சைஸ். இப்போ எதை ஏத்தணும் எதை இறக்கணும்னு இன்ச் பை இன்ச்சா அளந்து சொல்ல. அளக்க முடியாது. கேர்ள்ஸ் ஆரம்பிச்சிட்டானுங்களே. அளக்குறேன் கூட. அது போங்க போங்க. ஓகே மேடம். என்னடா திரு திருன்னு முடிக்கிற? அளடா. 22. அப்ப 2 இன்ச் ஏத்தணும். ஐயோ இப்போ பின்னால போ. தேங்க்யூ தங்கப்பழம். ஏய்
பின்னாலனா அந்த பின்னால இல்ல, முன்னால வந்து பின்னால ஆள. அப்பா 32. அப்போ நாலு ஏத்தணும். நெக்ஸ்ட் செஸ்ட். இது அவசியம் அளக்கணுமா? கொன்ன திறந்தால. சரி. அப்பா 38. அப்ப 2 இன்ச் இறக்கணுமா? வேணாம், இருந்துட்டு போட்டோம். கள்ளங்கப்படம் இல்லாத வளர்ச்சி. தங்கப்பழம், இந்த சிங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சிறுநரி கூட வா சிரமசம் பண்ணிட்டு இருக்க. கண்டினியூ. உனக்கு சூர்யாவையும் அமீர் கானையும் பிடிக்குமேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக டே நைட் கஷ்டப்பட்டு என் பாடியில 6 பேக் கொண்டு வந்திருக்கேன். 6 பேக்கா? ஒன்னேக்கா? சிரிக்காதடி சின்ன பையனோட. இதுவரைக்கும் யாருக்குமே ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கே ஓபன் பண்ணி காட்டாத என்னுடைய 6 பேக்க ஃபர்ஸ்ட் டைமா உனக்கு காட்டுறேன். இதாப்பா. என்ன பாக்குற? இந்த 6 பேக்ல நீ சின்ன வயசுல யூஸ் பண்ண செப்பு, செருப்பு, தோடு, தொங்கட்டான், கொலுசு, குஞ்சமுன்னு ஒண்ணையும் பொறுக்கி பொக்கிசமா புதைச்சு வச்சிருக்கண்டி. 6 பேக்னா நெஞ்சில இருந்து அடி வயிறு வரைக்கும் பழனி படிக்கட்டு மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணும்டா. இப்படி கோமாளி மாதிரி சுருக்கு பைய தொங்க விட்டுக்கிட்டு அலர்ந்து கிடையாதுடா. டேய் தங்கப்பழம், நீ அடிக்கடி இந்த ராஜா முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமேங்கிறதுக்காக ரிஸ்கியான மூவ்மெண்ட் எல்லாம் டே நைட் ரிஸ்க் எடுத்து கத்து வச்சிருக்கடி. நீ டான்ஸ் கூட ஆடுவியா? இவனை விட பயங்கரமா ஆடுவேன். வெறும் 4 மூவ்மெண்ட கத்து வச்சுக்கிட்டு அதையே திரும்ப ஆடி இவன் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். பட் நான் அப்படி இல்ல. என்னது எல்லாமே நியூ மூவ்மெண்ட். ஒன்னு எடுத்து வரேன், பாக்குறியா? ஏய் தல்றா. ஜிகிடு பாம்பு பூம் பாயா, ஜிகிடு ஜாம்பு பூம் பாயா, ஜிகிடு தாம்பு பூம் பாயா, ஜிகிடு தாம்பு பூம். ஏய் டான்ஸ் ஆடும்போது ஏன்டா கொட்டாய் விடுற? கொட்டாய் இல்லடா குரங்கு, உன் பேண்ட் கிழிஞ்சிருச்சு. பேண்ட் மட்டும் கிளியலன்னா நேர மூவ்மெண்ட கிழிச்சிருப்பேன். அம்மா சிவ பூஜையில கருங்குரங்கு மாதிரி நுழைஞ்சு காரியத்தை கெடுத்துட்டியடா. தல இந்தா சின்ன கவுண்டர் சிடி. இத பார்த்துட்டு இதுல விஜயகாந்த் சுகன்யா தொப்புல பம்பரம் விட்ட மாதிரி நீயும் என் தொப்புல பம்பரம் விடணும். நாளைக்கு மாந்தோப்புல மீட் பண்ணலாம். கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரே. தங்கப்பழத்தை என் கிட்ட இருந்து வெட்டுற, நீ அவகிட்ட ஒட்டுற. அதுக்கு மட்டும் ஒரு ஐடியா சொல்லு. ஊர் மக்களுக்கோ நற்செய்தி. சங்கரங்கோல் பண்ணையார் தன் காளை அடக்குவதற்கு தன் மகளை மனமுடித்து தருவதாக அறிவித்துள்ளார். சீறி வரும் இளங்காளையை அடக்க ஆர்வமுள்ள இளங்காளைகள். ராஜா, ஒரு சூப்பர் ஐடியா மாட்டிக்கிச்சு. அந்த போட்டியில நீ கலந்துக்கற, காளையை அடக்குற, பண்ணார் பொண்ண கவுத்தற. அப்போ பண்ணையார் பண்ணிக்கிட்டு இருந்து எப்படா தப்பிக்கிறது? டேய், செவ்வாய் தோசை செவில் அடிக்குது, நாகதோசை நட்டுக்கு நிக்குதுன்னு ஒரு 4-5 வருஷம் செவ்வாய் இழுத்து எஸ்கேப் ஆயிரலாம்டா. தங்கப்பழத்துக்கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையாது. போ, நாட்டுக்கோழியை சாப்பிட்டு நரம்பு முறுக்க ஏத்து, நல்லி எலும்ப கடிச்சு கில்லி மாதிரி களத்துல குதி. போ பண்ணிட்டீங்க பாஸ். நாளைக்கு நடக்க போற போட்டியில ஒருவேளை ராஜா காலை அடக்கிட்டா தங்கப்பழத்தோட காதல் வெறி இன்னும் அதிகமாகி பண்ணையார் பொண்ணை கட்டிக்கோ என்ன வச்சுக்கோன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க பாஸ்? என்னடா குழப்புறீங்க? ராஜாவா மாடு குத்தி கொண்டுட்டான், உங்க லவ் ரூட் கிளியர் ஆயிடும் பாஸ். அதனால பண்ணையார் காலைக்கு பதிலா 10 மடங்கு பவர்ஃபுல்லான இன்னொரு காலையா இருக்கிறோம். 10 மடங்கு பவர்ஃபுல்லான காலைக்கு எங்க போவீங்க? இருக்கு பாஸ். முரட்டு காலை படத்துல நடிச்சது ஒரிஜினல் காலை. அதை அலங்காநல்லூர்ல இருந்து இறக்குறோம். ராத்திரியோட ராத்திரியா பண்ணையார் காலைக்கு பதிலா இந்த காலையை மாத்துறோம்.